தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். போதைப் பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை திரைப்பட இயக்குநர் அமீர் உள்ளிட்டோரின் வங்கிக் கணக்கில் ஜாபர் சாதிக் செலுத்தினார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல். தமிழ் விழித்தது, தமிழினத்தின் பண்பாடு பிழைத்தது என மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சில மொழிகள் ஹிந்திக்கு இடம் கொடுத்தன, இருந்த இடம் தெரியாமல் தொலைந்தன எனவும் விமர்சனம். முகமூடிதான் ஹிந்தி, ஆனால் அதற்குள் ஒளிந்திருக்கும் முகம் சமஸ்கிருதம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஹிந்தி சமஸ்கிருதம் படையெடுப்பால் வட இந்திய மாநிலங்களில் 25க்கும் மேற்பட்ட மொழிகள் அழிந்துள்ளதாகவும் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. திருவள்ளூரில் அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்ற அரசு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டதாக புகார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிதாக என்ன நாடகத்தை அரங்கேற்றப் போகிறார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தமிழக பயணம் ரத்து. சென்னை ஐஐடியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் சுகந்தா மஜும்தார் பங்கேற்க உள்ளதாக தகவல். விமான நிலையம் அமைக்க பரந்தூரை தேர்வு செய்தது மாநில அரசுதான். இடம் தேர்வு செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எந்த தொடர்பும் இல்லை என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு விளக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் பேரூர் செயலாளர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்த முயற்சி. அனுமதி இல்லை என போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். வயலேஷன் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங் வயலேட் பண்றீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது கோர்ட் ப்ரொசீடிங்ல 144 இல்லாத இடத்துல ஒரு மாவட்ட வீட்டு உள்ள போய் அரெஸ்ட் பண்றது எப்படி சார் பண்ண முடியும்? எப்படி சார் பண்ணுவீங்க? நாலு பக்கமும் நீங்க தடுக்கிறீங்க. எந்த அதிகாரத்துல சார் தடுக்கிறீங்க? யார் சார் வாய்மொழி கொடுத்தா? ப்ளீஸ் நீங்க மாவட்ட வீட்டுல வந்து அரெஸ்ட் பண்ண. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அதிமுக ஆர்ப்பாட்டத்திற்கு சென்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வழிமறித்து கைது. தடையை மீறி தர்ணாவில் ஈடுபட்ட ஜெயக்குமாரை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு. திருக்கழுக்குன்றத்தில் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னரே அதிமுகவினரை கைது செய்தது கோழைத்தனத்தின் உச்சம் என இபிஎஸ் கண்டனம். அதிமுகவை கண்டாலே ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அச்சம் எனவும் விமர்சனம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை ஒரே வழக்கில் இணைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு. சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. தமிழ்நாட்டின் ஆழ்கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான 7 அறிவிப்பை திரும்பப் பெறுக மத்திய அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல்.
தமிழகத்தில் நடப்பது தேச விரோத ஆட்சி அல்ல, தேசிய ஆட்சி என அமித்ஷாவுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. தேச விரோத சக்திகள் எப்போதும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கும் என பாஜக மீது மறைமுகமாக சாடல். அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கும், அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. இது மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான கட்சி. இது மக்களின் முதல்வர் தலைமையிலே செயல்படுகின்ற இந்த அரசு எங்கும் எந்த வகையிலும் இனத்தால், மொழியால், மதத்தால் பிளவுபடுத்துகின்ற சூழல் வருகின்ற பொழுது இரும்பு கரம் கொண்டு அடக்குகின்ற முதல்வர் எங்களுடைய இரும்பு மனிதர் முதல்வர். ஆகவே இந்த ஆட்சி தேச விரோத ஆட்சி அல்ல, தேசிய ஆட்சி இந்த ஆட்சி. சினிமாவில் காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து சிலர் அங்கீகாரம் பெறுகிறார்கள் என விஜயை மறைமுகமாக சாடினார் விசிக தலைவர் திருமாவளவன். இளமை காலத்தில் சொகுசாக வாழ்ந்துவிட்டு வயதானவுடன் அரசியலுக்கு வரும் நடிகர்களுக்கு எளிதில் அங்கீகாரம் கிடைப்பதாகவும் விமர்சனம். புகழை தேடி, பொருளை தேடி, சுகத்தை தேடி சொகுசாக வாழ்ந்துவிட்டு இளமை காலத்தை எல்லாம் சொகுசாக கழித்துவிட்டு தேவையான அளவுக்கு சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டு காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தையும் கைப்பற்றுகிறார். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் விசிக இல்லாமல் எந்த அரசியல் நகர்வும் இருக்காது என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். கொள்கையில் தெளிவாக இருப்பதால் எந்த கொம்பனாலும் தன்னை விலைக்கு வாங்க முடியாது என பேச்சு. எனக்கு ஒரு துணிவு இருக்கிறது, அந்த கொள்கைகளில் எனக்கு தீவிரமான பிடிப்பு இருக்கிறது. அதனால் எந்த கொம்பனாலும் என்னை விலைக்கு வாங்க முடியாது. இன்றும் அனைவரையும் திமுக பல PhD-களை முடித்த கட்சி. LKG, UKG மாணவர்கள் போல மத்திய மாநில அரசுகள் சண்டையிடுவதாக விஜய் பேசியதற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. இந்த கல்விக்கான நிதியை நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த LKG, UKG பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா? எல்லாம் பல PhD முடிச்ச கட்சிங்க இந்த கட்சி. தமிழகத்திற்கான கல்வி நிதியை தர மறுக்கும் மத்திய அரசுக்கு திமுக மாணவர் அணி கண்டனம். நாளை சென்னை வரும் மத்திய இணையமைச்சர் சுகந்தா மஜும்தாருக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. சென்னை மாநகராட்சியின் கடனாக 1488 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது. சென்னை மாநகராட்சியின் மொத்த கடன் எவ்வளவு, வட்டி எவ்வளவு என பாஜக உறுப்பினர் உமா ஆனந்தின் கேள்விக்கு மேயர் பிரியா பதில். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள வணிக வளாக கடைகளுக்கு மாத வாடகை ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்குள் செலுத்தப்பட வேண்டும். தவறினால் 12% அபராதம் விதிக்கப்படும் என மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற. சென்னையில் 5 கடற்கரைகளின் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவு. மெரினா கடற்கரையை மட்டும் 1 வருடத்திற்கு தூய்மை பணி மேற்கொள்ள தோராயமாக 7 கோடி ரூபாய் மதிப்பீடு. சென்னை மாமன்ற கூட்டம் தொடங்கும் முன்பே சரியாக காலை 10 மணிக்கெல்லாம் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளே இருக்க வேண்டும். மாமன்ற உறுப்பினர்களுக்கு மேயர் பிரியா மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார் உத்தரவு. சென்னை, செங்கல்பட்டு, திருச்சியில் கட்டப்பட்டுள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர்.
தமிழகத்தில் நாளை 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை. மார்ச் 1ஆம் தேதி முதல் டெல்டா மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 12 மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு சார்பில் கடிதம். மாவட்டத்தின் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தல். நாள் வேலை திட்டத்தில் குறைகளை நிவர்த்தி செய்ய குறை தீர்ப்பாளர்கள் நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவு. கடலூர், பெரம்பலூர், நெல்லை உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு குறை தீர்ப்பாளர்கள் நியமனம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மின் பகிர்மான ஒப்பந்த தொழிலாளர் கூட்டமைப்பு அறிவித்த போராட்டம். மாவட்ட தலைநகரங்களில் நாளை நடைபெற இருந்த போராட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி மறுப்பு. நாளை பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர் சங்கம் அறிவிப்பு. நீதிபதிகள் நியமனத்தில் அனைத்து சமூகத்திற்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வலியுறுத்தல். திருமணமான 25 நாட்களில் கணவருக்கு கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்து கொடுத்த மனைவி. தங்களது மகனை கொல்ல முயற்சிப்பதாக கூறி கடலூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெற்றோர் புகார் மனு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சாலை விபத்தில் காயத்துடன் உயிர் தப்பிய சிறுத்தை. நடுரோட்டில் மயங்கி விழுந்த சிறுத்தை சிறிது நேரத்தில் புதருக்குள் ஓடி மாயமானது. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் காவல் நிலையத்தில் போதையில் தகராறு செய்த விவகாரம். விருதம்பட்டு காவல் நிலைய காவலரை பணியிடம் நீக்கம் செய்து எஸ்பி மதிவாணன் உத்தரவு. நெல்லை மாவட்டம் பழவூர் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. சிவராத்திரியை முன்னிட்டு திருக்கோவிலூரில் கோலாகலமாக நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். ஒற்றுமைக்கான மாபெரும் யாகமான மகா கும்பமேளா நிறைவு பெற்றது. 45 நாட்களில் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பிரயாக்ராஜில் கூடியது மிகப்பெரியது என பிரதமர் மோடி பதிவு. மார்ச் 7ஆம் தேதி ஒருநாள் பயணமாக தமிழகம் வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை தளத்தில் நடைபெறும் அணிவகுப்பு நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாக தகவல். பிரதமர் நரேந்திர மோடியின் விக்சித் பாரத் திட்டத்தின் மூலம் கோடீஸ்வரர்களின் கஜானா மட்டுமே நிரம்பி உள்ளதாக மல்லிகார்ஜுனா கார்கே புகார். 100 கோடி இந்தியர்கள் செலவழிக்க கூடுதல் வருவாய் இல்லாமல் தவித்து வருவதாகவும் விமர்சனம். மத்திய அரசின் வரைவு வேளாண் கொள்கைக்கு எதிராக பஞ்சாப் சட்ட பேரவையில் தீர்மானம். ரத்து செய்யப்பட்ட 3 வேளாண் சட்டங்களை மறைமுகமாக மீண்டும் கொண்டுவர
மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. வக்பு மசோதாவில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைத்த 23 திருத்தங்களில் 14 திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். வக்பு சொத்துக்களின் நிலையை தீர்மானிக்க ஒரு அரசு அதிகாரியை நியமிக்கவும் மசோதாவில் வழிவகை. குஜராத் மாநிலம் சூரத்தில் பிரபல துணிக்கடையில் பயங்கர தீ விபத்து. ராட்சச வாகனங்கள் மூலம் தீயை அணைக்கும் பணியில் ஊழியர்கள் தீவிரம். நாளை அமெரிக்கா செல்கிறார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. அதிபர் டொனால்ட் டிரம்பின் அறிவுறுத்தலின்படி கனிம வளம் உள்ளிட்ட முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளதாக தகவல். பாடகர் ஏசுதாஸ் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதி என்று வெளியான தகவல் வதந்தி. அமெரிக்காவில் பூரண நலத்துடன் ஆரோக்கியமாக இருப்பதாக குடும்பத்தினர் தகவல்.